அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய சகோதரர்களே, ரமதானினுடைய இந்த புனிதமான நாட்களிலே திருக்குரானில் பெயர் சொல்லப்பட்ட நபிமார்களின் வரலாற்று சரிதையை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கு 23வது பிறை நாம் பார்க்கக்கூடிய நபி ஹஸரத் சையதுனா தாவூத். வேதக்காரர்கள் யாரை டேவிட் என்று சொல்கிறார்களோ அந்த தாவூதை பற்றி தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். தாவூதைத்தான் டேவிட் என்கிறார்கள், சுலைமானைத்தான் சாலமன் என்கிறார்கள், ஈசாவைத்தான் ஜீசஸ் என்கிறார்கள், மரியமைத்தான் மேரி என்கிறார்கள். ஆக மொத்தத்தில் இது எல்லாவற்றுக்கும் பின்னால் இஸ்லாமிய வரலாறு இருக்கிறது என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். யாக்கூப் நபியினுடைய சந்ததி நாம் ஏற்கனவே தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய விஷயத்திலே ஓரளவுக்கு எல்லோருக்கும் உள்வாங்கியிருப்பீர்கள். இஸ்ரவேலர்களுடைய பிள்ளைகள் என்றால் யார்? யாக்கூபினுடைய சந்ததிகள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சந்ததிகள் எல்லாமே இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கப்படுறாங்க. அதனால தான் அவங்களுக்கு பேர் பனு இஸ்ராயில். அத்தியாயம் அல்லாஹ் திருக்குரானிலே ஒரு அத்தியாயத்தை எடுக்கிறான். இஸ்ரவேல் மக்கள் அப்படின்னு பொருள். அதுக்கு யாக்கூப் நபியினுடைய சந்ததிகளுக்கு பேர் சொல்லப்படும். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த நபிமார்களும் அந்த வரிசையில் தான் வர்றாங்க. இன்னைக்கு பார்க்கக்கூடிய தாவூத் அலைஹிஸ்ஸலாமும் யாக்கூப் நபியினுடைய பிள்ளையில் ஒருவர் யஹூதா, அவர் வரிசையில் அவருடைய தொடரிலே வருகிறார். யாக்கூப் நபியினுடைய பிள்ளையினுடைய வரிசையிலே வரக்கூடிய தாவூத் அலைஹிஸ்ஸலாமின் வரலாறு எங்கிருந்து துவங்குகிறது? சூரா பக்ராவிலே நீங்கள் பார்க்க வேண்டும். அதன் பிற்பகுதியிலே ஜாலூத் என்கின்ற ஒரு கொடுங்கோன்மை அரசன் இருந்தான். அவனைத்தான் வரலாறு கோலியத் என்று சொல்கிறது. அந்த ஜாலூத் அரசனை எதிர்த்து போரிட்ட ஒரு அரசர், அவருக்கு பெயர் தான் தாலூத். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். அரசருக்கு பேர், முஸ்லீம்களை வழிநடத்தி சென்ற அரசருக்கு பேர் தாலூத்து. கொடுங்கோன்மையான ஆட்சி செய்த அந்த மன்னனுக்கு பெயர் ஜாலூத். அவனை வரலாறு கோலியத் என்கிறது. இந்த ஜாலூத்தை எதிர்த்து போர் செய்த இந்த படையிலே தாவூதும் இருந்தார். அப்பொழுது அவர் சின்ன பிள்ளை, அதாவது இளம் வயது பிள்ளை. தாலூத்தினுடைய அந்த அரசுக்கு கீழே படையிலே ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம் என்னாச்சுன்னா, எந்த அரசு கொடுங்கோன்மை அரசு என்று பெயர் பெற்றிருந்ததோ அந்த அரசுக்கு சொந்தக்கார ஜாலூத்தை வீழ்த்தியது, கொன்றது தாவூது தான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வகத்தல தாவூது ஜாலூத். ஜாலூத்தை தாவூத் அவர்கள் முடித்தார்கள், கதையை முடித்தார்கள். அவனுடைய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்தது யாருன்னா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தான் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அன்பான சகோதரர்களே, பொதுவாகவே பனூ இஸ்ரவேல்கள்ட்ட எப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சுன்னா, ஆட்சி ஒருத்தவர் கவனிச்சுப்பார், நபித்துவத்தை வேற ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நபித்துவத்தையும் ஆட்சியும் போட்டு ரெண்டையும் போட்டு ஒன்றா கலக்கல. ஆனால் இந்த ரெண்டையும் சேர்த்து ஒன்றா பார்த்ததனுடைய அந்த துவக்கம் தாவூத் நபி இடத்துல தான் துவங்குது. ஆட்சியையும் அவர்கள் பார்த்தார்கள், நபித்துவத்தையும் அவர்கள் கவனித்து கொண்டார்கள். பனூ இஸ்ரவேல்களிடத்தில் இந்த பழக்கத்தை அப்படி மாற்றி ஒரு நபியால் ஆட்சி செய்யவும் முடியும், மக்களை நல்வழியின் பாதையிலே வழிநடத்தவும் முடியும் அப்படிங்கிறத ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாமின் வழியாகத்தான் அல்லாஹ் காண்பித்தான். பொதுவாகவே அக்கிரமங்கள், அனாச்சாரங்கள், அட்டுழியங்கள் தலைவிரித்து ஆடும் பொழுது யாரையாவது கொண்டு வந்து அல்லாஹ் அதை அடிப்பான். எத்தனை நாளைக்கு தான் அக்கிரமும் அலட்சாட்டியை பண்ணிக்கிட்டே இருப்ப, உனக்கு வைக்கிற வேட்டுன்னு சொல்லி யாரையாவது அல்லாஹ் கொண்டு வருவான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான் இதை, வலவுலா தஃப்உல்லாஹி நாஸ பஅதஹும் பிபஅதின் லஃபஸதத்தில் அர்து வலகின்னல்லாஹ து ஃபத்லின் அலல் ஆலமீன். அக்கிரமமும் அநியாயமும் அழிச்சாட்டியமும் அரசு கொடுமையும் தலைவிரித்து ஆடினால் அவர்களை வீழ்த்துறதுக்கு இன்னொரு கூட்டத்தை அல்லாஹ் கொண்டு வருவான். அவங்கள அடித்து துவம்சம் பண்ணுவாங்க. ஜாலூத்து ரொம்ப கொடூரமான ஆட்சியை கொடுத்தவன், மக்கள் விரோத ஆட்சி, மக்களின் வெறுப்பை சம்பாதித்த ஆட்சி. எந்த அளவுக்குனா, இவன் எப்படா போய் தொலைவான், நமக்கு விடிவு காலம் பிறக்கும், இவனை எதிர்த்து நம்ம என்னனாலும் செய்யலாம், போருக்கு வரலாம், உயிரை கொடுக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம் என்ற நிலைக்கு மக்கள் மாறிட்டாங்க. அந்த நிலையிலே அல்லாஹ் தாவூத் என்பவர்களை கொண்டு, நபியை கொண்டு அவனை அழித்தான். இன்னைக்கு பாருங்கள், இந்த விஷயத்தையும் இன்னைக்கு நடக்கக்கூடிய நடப்பையும் அப்படி ஒத்து வச்சு பாருங்க. யார் வல்லரசுன்னு ஆட்டினாங்களோ உலகத்தில், இன்னைக்கு அவனை கப்பு சிப்புன்னு அடக்க வச்சுட்டு ஒரு நாடு இல்லையா? நான் நினச்சா உலகத்தை முழுக்கதையும் ஸ்தம்பிக்க வைக்க முடியுன்றத அங்கேருந்து காட்டிக்கிட்டு இருக்குது. ஆனால் மீடியாக்கள் வேறு மாதிரி சொன்னாலும் நடப்பு என்னவோ வித்தியாசமாக தான் இருக்குது. ஏன்னா மீடியாக்கள் ஃபுல்லாக யார் கையில் இருக்குது அப்படின்னா அவங்க கையில் தான் இருக்குது. அதனால் அவனுக்கு சாதகமான நியூஸ் தான் போடுவான்.
நீங்கள்லாம் ஃபேஸ்புக்கில் மற்ற சமூக வலைதளத்தில் பார்த்துருப்பீங்க. இஸ்ரேலுடைய அந்த காட்சியை அந்த ஷேர் செய்தால் அவனுக்கு 5 வருஷம் சிறை தண்டனை கொடுப்புன்னு அந்த அரசு அறிவிச்சிருக்குது. அப்போது மொத்தமும் எப்படியாவது மக்கள் கவனத்துக்கு இந்த விஷயம் நம்மளுடைய மைனஸ் போயிடக்கூடாது. அப்படி போயிடுச்சுன்னா நம்மளுடைய பலவீன உலகத்துக்கு தெரிஞ்சிடும். நம்ம எவ்வளோ பலமானவங்கன்னு உலகத்துக்கு நம்ம சும்மா ஒரு புர்டா விட்டுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம எப்படிப்பட்ட ஆளுன்னு உலகத்துக்கு காமிச்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் அந்த பிம்பம் எல்லாம் உடஞ்சி போயிடும்னு சொல்லி நினைக்கிறான். ஆனால் அல்லாஹு தாலா வேறு ஏதோ ஒரு ரூட்டில் இவங்களுடைய ஆட்டத்தை எல்லாம் கொஞ்சம் அடக்கி வச்சுட்டு இருக்கிறான். எங்களை மீறி 5 நாளைக்கு மேலே நகர்த்த முடியாது இவங்களை அப்படின்னு சொன்னவங்க எப்படியாவது இறங்கி போகிற நிப்பாடுங்கடா, யாராவது வாங்க பேசுங்கப்பா அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு கீழே இறங்கியிருக்கு அமெரிக்கா. அதை பார்க்குறோம் இல்லையா? ஹைர், அது ஒரு புறம் இருக்கட்டும். இது சொல்ல வரக்கூடிய செய்தி என்னன்னா, அநியாயங்களும் அழுச்சாட்டியங்களும் அட்டுழியங்களும் தலை தூக்கி கொண்டே இருக்கும் பொழுது அல்லாஹ் யாரையாவது கொண்டு அடிப்பான். அதனால தான் எப்பொழுதுமே நியாயத்தின் பக்கம் நிற்கணும். ஒரு காலத்திலேயே அநியாயத்தின் பக்கம் நம்ம போயிடக்கூடாது. அதுக்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இந்த வரலாறு மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது. அல்லாஹு தாலா தாவூத் அலைஹிஸ்ஸலாமை நிறைய புகழ்றான் குரானில். அந்த புகழ் வரிகளை எல்லாம் நாம் நிறைய பார்க்கலாம். அல்லாஹ் குரானிலே சொல்கிறான், சூரா சபா என்கின்ற அத்தியாயத்திலே, வலக்கத் ஆதைனா தாவூத மின்னா ஃபضலா, அல்லாஹ்வாகிய நான் தாவூத் அவர்களுக்கு மிகப்பெரிய பேர் உபகாரம் செய்திருக்கிறேன். யா ஜிபாலு அவ்விபி மஅஹு வத்தை, ஓ மலைகளே அவருடைய குரலை நீங்கள் கேட்டு அதை எதிரொலியுங்கள். மலைகளை பார்த்து அல்லாஹ் சொன்னான், அவர்களுடைய குரலை கேட்டு நீங்கள் அதை எதிரொலிங்க. அது மட்டுமல்ல, வத்தை, பறவைகளை எல்லாம் தாவூத் அவர்களுக்கு நாம் வசப்படுத்தி கொடுத்திருந்தோம். அது மட்டுமல்ல, அலன்னா லகுல் ஹதீத், பிளாக் கோல்டு என்று அறியப்படுகிற இரும்பை நாம் அவருக்கு மிக இலகுவாக மாற்றி கொடுத்திருந்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். தாவூத் நபியுடைய சிறப்பம்சம்ல ஒன்று என்ன தெரியுமா? இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க ஏதாவது வீடுகளில் ப்ராஜெக்ட் செய்யணும் ஸ்கூலுக்கு அப்படின்னு சொன்னால் என்ன வாங்கிட்டு வராங்க? கிளே வாங்கிட்டு வராங்களா? அதை தங்களுக்கு விருப்பமான அளவுக்கு மாற்றிக்கிறாங்க. தங்களுடைய டிசைனுக்கு அதை மாற்றிக்கலாம், அமுக்கலாம், கொலக்கட்டை மாதிரி ஆக்கலாம், உருண்டையாக ஆக்கலாம், சதுர வடிவில் ஆகலாம், எப்படிலாம் ஆக்கலாம். இதே இரும்பை நம்மளால் தொட முடியுமா? இரும்பை உருக்கிறதுக்கு அதுக்குன்னு தனி ஆலைகள் இருக்குது. இரும்பை வித்தியாசமாக மாற்றுறதுக்கு, ஒரு டிசைனாக மாற்றுறதுக்கு, ஒரு கதவாக மாற்றுறதுக்கு, ஒரு ஜன்னலாக மாற்றுறதுக்கு ஒரு பெரிய வேலை பண்ணணும். அல்லாஹ் சொல்கிறான், தாவூத் நபிக்கு நம்ம என்ன செஞ்சோம்னா அலன்னா லகுல் ஹதீத், இந்த வார்த்தை அப்படியே அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இரும்பை நாம் இலகுவாக்கி கொடுத்துருந்தோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு உருக்க ஆளெல்லாம் தேவையில்லை, கையை வச்சே கிளே மாதிரி இப்படி மாற்றிடுவாங்க. இரும்பை கையை வைத்து அப்படியே மாற்றி விடுவார்கள். நீங்கள் நான் சொல்கிறேன், இந்த ஒரு வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டா போதும். அவங்களுடைய தொழில் என்ன தெரியுமா? உருக்கு சட்டை, போர்க்கவசம் தயாரிப்பார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் உருக்கு சட்டை, போர்க்கவசம் தயாரிப்பார்கள். இரும்புலான ஆன உருக்கு சட்டை ஒரே நாளில் ஒரு சட்டை தயாரிச்சுடுவாங்க. அந்த ஒரு சட்டை 6000 வெள்ளிக்காசுக்கு விற்பனை ஆகுமாம் ஒரு சட்டை. அப்படி என்றால் அவர்களின் ஆளும் திறனை பார்த்து கொள்ளுங்கள். கையில் எவ்வளோ பெரிய அல்லாஹ் அதை அந்த இரும்பை வசப்படுத்தி கொடுத்தான்றதை நீங்கள் கவனிச்சுக்கணும். அதே மாதிரி அது மட்டுமல்ல, ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு தரப்பட்ட மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் என்னென்னா அற்புதமான குரல் வளம். பொதுவாகவே நம்ம எல்லாருமே குரலுக்கு அடிமை. நல்ல குரலாக இருந்தால் அப்படி நின்று நிதானமாக கேட்போம் இல்லையா? ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய குரல் வளத்தை கொடுத்திருந்தால் என்றால், அவங்களுக்கு வழங்கப்பட்ட வேதம் தான் ஜபூர் வேதம். மூசா நபிக்கு தௌராத்தை கொடுத்தான், தாவூத் நபிக்கு ஜபூர் என்ற வேதத்தை கொடுத்தான். அடுத்து 2 நபிகளை பார்க்கல, ஒன்று ஈசா நபி, அதுக்கடுத்து லாஸ்ட் முகமது நபி. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வரலாற்றில் வேதம் வழங்கப்பட்ட நபிமார்கள் என்றால் மூசா நபியை பார்த்துருக்கோம், அடுத்து இன்னைக்கு பார்க்குற தாவூத் நபி. இவங்களுக்கு ஜபூர் என்ற வேதம் கொடுக்கப்பட்டுச்சு. ஈசா நபியும் முகமது நபியும் அடுத்து இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஜபூர் வேதத்தை திறந்து ஓத ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஹஜ்ரத் இமாம் அவுஸாஇ ரஹ்மத்துல்லாஹ் சொல்கிறாங்க, நீர் நிலைகள் எல்லாம் அப்படி நிசப்தமாயிருமா, நீரெல்லாம் ஓடாதான், நின்றுமா, நின்று அவங்களுடைய சத்தத்தை அந்த குரலை கேட்குமா. பறவைகள் விலங்குகள் பசி மறந்து தாகம் மறந்து அப்படியே அவருடைய குரலில் சொக்கி போய் கேட்டுக்கொண்டே இருக்குமா. ஒரு கட்டத்தில் இமாம் அவுஸாஇ சொல்கிறாங்க ரஹிமஹுல்லாஹ், தாவூத் நபியினுடைய குரலை கேட்பதற்காக வேண்டி பசியை மறந்து தாகத்தை மறந்து சில பறவைகள் இறந்து கூட போய்விடும். தண்ணி குடிக்காமல் சாப்பிடாமல் இருந்தால் என்ன ஆகுங்க? அதை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கை வேலை பார்க்கும், நாவு ஜபூர் வேதத்தை ஓதிக்கிட்டே இருக்கும். கை வேலை பார்க்கும், நாவு ஜபூர் வேதத்தை ஓதிக்கிட்டே இருக்கும். அது ஓத ஓத அவங்களுடைய குரலும், அந்த இனிமையான குரலும், அங்கே சுற்றி இருந்த மலைகளும் அதில் அடித்து எதிரொலிக்கக்கூடிய அந்த எக்கோ ஓடி வரக்கூடிய அந்த சப்தம் இருக்க அதி அற்புதமாக இருக்கும் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லித் தருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களில் சில பேர் இருந்தாங்க, ரொம்ப அற்புதமான குரல் வளத்துக்கு சொந்தக்காரங்க. அபூ மூஸான்னு ஒரு சஹாபி இருந்தாங்க, ரொம்ப அழகாக ஓதுவாங்க.
ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஊதீது மிஸ்மாரம் மின் மஸாமீரி ஆல தாவூத். அபு மூசா, உங்களுக்கு அல்லாஹ் தாவூத் நபிக்கு என்ன குரலை கொடுத்தாலும் அதை கொடுத்துருக்காங்க. எம்பிட்டு அழகா ஓதுறீங்க, எவ்வளோ அழகா ஓதுறீங்க. திருக்குறானை ஓத ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவ்வளவு இனிமையாக இருக்குமாமா. அதே மாதிரி இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் ரசூலுல்லாஹ் மஸ்ஜித் நபிக்கு தொழுகைக்காண்டி வர்றாங்க, ராத்திரி தொழுகை. அப்படி வந்தால் பார்த்தா உள்ள யாரோ ஒருத்தர் கொஞ்சம் சப்தமாக ஓதி தொழுகிறாரு. ரசூலுல்லாஹ்வால் அதை விட்டுட்டு போய் தனியாக தொழுகிறதுக்கு மனசு வரல. நின்னாங்க நின்று கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவர் ஓதி நிதானமாக முடித்து சலாம் கொடுக்குற வரை ரசூலுல்லாஹ் அந்த இடத்த விட நகரவே இல்லை. அதாவது யாருக்கு அருளப்பட்ட வேதம்? முகமது நபிக்கு அருளப்பட்ட. பாருங்கள், நான் எதுக்கு சொல்ல, குரல் என்பது எப்படி ஈர்க்கும் என்பதற்கு இது உதாரணம். ரசூலுல்லாஹ் நின்று கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவர் சலாம் கொடுத்தோடனே அவர் காதில் கேட்காத மாதிரி இங்கேருந்து கொஞ்சம் சப்தமாக சொன்னாங்க, இப்னு மசூத் எவ்வளோ அழகாக ஓதுறீங்க, சல் துரத்த, எதையாவது கேட்டுருங்க அல்லாஹ் கொடுத்துருவான், எதையாவது கேட்டுருங்க அல்லாஹ் கொடுத்துருவான், எதையாவது கேட்டுருங்க அல்லாஹ் கொடுத்துருவான். இதை கேட்டுட்டு போய் அதில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இப்னு மசூத் சொல்லிட்டாங்க, ஏங்க நீங்கள் ஏங்க ஒன்றுமே கேட்க மாட்டீங்க, ரசூலுல்லாஹ் பின்னாலேருந்து உங்களுக்கான துவா செஞ்சுட்டே இருந்தாங்க, இதாக கேளுங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னதாக வரலாற்று குறிப்பு இருக்குது. அப்போது இனிமையான குரலுக்கு இன்னைக்கும் அடிமைகள் நிறைய உண்டு, நல்ல குரல் வனம். அதே மாதிரி இன்னைக்கு இசைகளுக்கு ஏன் நிறைய பேர் அப்படி மயங்கி கிடக்கிறாங்க அப்படின்னா அதன் மூலமாக ஒரு இன்பம் கிடைக்கிறது இல்லையா. ஆனால் ரசூலுல்லாஹ் இசையை வெறுத்தாங்க. ஹதீஸிலே வந்திருக்கிறது, அபூதாவுதில் ஒரு ஹதீஸ் வந்திருக்குது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ் உமர் ரலியல்லாஹுடைய மகனார் நாஃபி என்கின்ற தன்னுடைய மாணவரோடு சேர்ந்து இப்படி போயிட்டு இருந்தாங்க, வழியில் ரோட்டில் போயிட்டு இருந்தாங்க. திடீர்னு அந்த ஒரு ஓரத்தில் புல்லாங்குழல், அந்த புல்லாங்குழலும் வீணையும் இசைக்கப்படுது. ஹதரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு காதில் கை வச்சு பொத்திக்கிட்டாங்க. பொத்திட்டு வேக வேகமாக போயிட்டாங்க, அந்த இடத்த கிராஸ் பண்ணாங்க. கிராஸ் பண்ணி முடிச்சுட்டு நாஃபி ரஹ்மத்துல்லாஹ் கேட்டாங்க, ஏங்க நீங்கள் காதை பொத்திங்க உஸ்தாந்து? ரசூலுல்லாஹ் கூட நான் ஒரு நாள் போனேன், இப்படி தான் இந்த மாதிரி இடத்துல ஒரு மியூசிக் கேட்டுச்சு, இந்த புல்லாங்குழலினுடைய சவுண்டு கேட்டுச்சு. ரசூலுல்லாஹ் உடனே காதில் கை வச்சு மறைச்சிக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து நான் கேட்கணுன்றதுக்காக, நான் செய்யணுன்றதுக்காக அப்படி போனேன் நான். அப்போ இசை என்பது உள்ளத்தில் இறங்கினால் வஞ்சகத்தை ஏற்படுத்திவிடும். நயவஞ்சகத்தனம் உள்ளத்திலே உருவாகுவதற்கு இசை காரணமாகிவிடும். எனவே தான் இசையை மார்க்கம் தடை செய்திருக்கிறது. அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு பற்றி சொல்கிறாங்க, நான் கேட்டிருக்கேன். அவருடைய மாணவர் சொல்கிறாரு, நான் இசைகளை கேட்டிருக்கிறேன், வீணைகளை கேட்டிருக்கிறேன், இசை கருவிகளை வைத்து இசைக்கக்கூடியவர்களுடைய இசையெல்லாம் கேட்டிருக்கேன். அதெல்லாம் அபூ மூஸாவுடைய குரலுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை. நீங்கள் நல்ல பெரிய மியூசிக்கை நீங்கள் கேட்டுட்டு இமாம் சுதைஸினுடைய கிராத்தை கேட்டு பாருங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய, ஒரு காலத்தில் 25 ஆண்டுகள், ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து இமாம் சுதைசி தான் கிராத் என்றால் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இன்றைக்கி மக்காவில் இருக்கக்கூடிய இமாம்கள் மட்டும் அல்ல, சர்வதேச அளவிலே எக்கச்சக்கமான காரிகள் எவ்வளவு அழகாக, நீங்கள் யூடியூப்குள்ளே போய் பார்த்து நீங்கள் உள்ளே போய் நீங்கள் கிராத்துன்னு தட்டினீங்கன்னா எவ்வளவு அழகாக ஓதக்கூடியவர்கள், குரானை ரொம்ப அழகுபட நயத்தோடு ஓடக்கூடிய கிராத்துகள் எவ்வளோ இருக்குது. அதெல்லாம் கேட்டு பழக்கப்பட்டோம்னா இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு தோணும், இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு தட்டி விட்டுருவோம். அப்போ அன்பர்களே, அதில் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு அவ்வளவு அழகான குரல் வளம் கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சிறப்பு அம்சங்களில் ஒன்று, அவங்க கையால் உழைச்சி சம்பாதிச்சாங்க. உழைப்பின் உன்னதத்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தான் உலகத்துக்கு உணர்த்தினாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனுஷன் சாப்பிட்ற சாப்பாட்லேயே ரொம்ப நல்ல சாப்பாடு எது தெரியுமா? அவன் கையால் உழைச்சி சாப்பிடணும், சும்மா உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது. அதனால் நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, என்னடா இது உழைக்குனா கூலி வேலை செய்யணுமோன்னு இல்லை, ஏதோ ஒரு ரூபத்தில் நம்ம உழைக்கணும். நம் உழைப்பு நம்முடைய உணவில் மிக நல்லதாக மாற்றி தருவதற்கு உழைப்பு ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்குது. உட்கார்ந்து நம்ம வேறு மாதிரி நிலையில் வருமானத்தை ஈட்டுவதை விட ஓடி ஆடி உழைத்து அல்லது மூளையை போட்டு கசக்கி பிழிந்து ஏதோ ஒரு ரூபத்தில் நம்முடைய அந்த பொருளாதாரத்தை உருவாக்குவதற்கு உழைப்பை கொடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதுதான் நல்ல சாப்பாடு. நாங்கள் இது சொல்லிட்டு சொன்னாங்க, தாவூத் நபி தான், அவர் அரசரும் தான், ஆனால் உழைத்தார். நீங்கள் நல்லா கவனிங்க, எல்லா நபிமார்களும் உழைச்சிருக்காங்க. ரசூலுல்லாஹ் மட்டும் ஏன் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் எடுத்து இங்கே உதாரணம் ஃபிட் பண்ணுறாங்க? உழைப்பிலே தாவூத் நபியை இணைப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? தாவூத் நபி அரசர், அவர் நினச்சிருந்தா உட்கார்ந்து சாப்பிட்லாம். இன்னைக்கு நிறைய பேர் நானும் டீ ஆத்துனேன் உலகம் முழுக்க சுற்றிட்டு இருக்கிறான். எவனும் ஒரு தடவை கூட டீ ஆத்துனது இல்லை. கட்டிலில் ஏறுறதுக்கு பின்னாடி ஒரு தடவை கூட டீ ஆத்துனேன், டீ கல்ல போய் உட்காந்து டீயும் குடிச்சதில்லை இல்லையா? ஆனால் டீ ஆத்துனேன், அந்த ஃபேமிலியிலேருந்து வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹதரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப புகழ்பெற்ற அரசர். அரசராக இருந்தாலும் தினசரி அன்றாடம் உழைத்தார்கள். உழைப்பின் உன்னதத்தை பெருமானார் அதை முன்னிட்டு சொல்லி காட்டினாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் ஒருத்தவங்க இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவங்க கை நீளமாக இருக்கும்னாங்க. எனக்கு பின்னாடி அவங்க தான் ஃபஸ்ட்டு மவுத் ஆவான்னாங்க ரசூலுல்லாஹ்.
ரசூலுல்லாஹ் வஃபாத்தான பின்னாடி மனைவிமார்கள்லாம் எல்லாம் டேப்பை தூக்கிட்டு போயிட்டாங்க, யார் கை நீளமாக இருக்குன்னு நடந்து பார்ப்போம்னு. ஆனால் உண்மையிலே கை நீளங்கிறது அதுக்கு இல்லை, நிறைய கொடுப்பாங்கன்னு அர்த்தம், நிறைய அள்ளி அள்ளி கொடுப்பாங்கன்னு அர்த்தம். அது யார் கொடுத்தா? ஜைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் ஒருத்தவங்க. எப்படி கொடுத்தாங்க தெரியுமா? அவங்க டெய்லி சம்பாதிப்பாங்க, சம்பாதிச்சே இருப்பாங்க, சும்மா இருக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு ரூபத்தில் அவங்களுக்கு வருமானத்தை ஈட்டிக்குவாங்க. ஹதீஸ்ல வருது, அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகளார், ஹிஜ்ரத்துக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அந்த அம்மா. 100 வயசுக்கு மேலே வாழ்ந்தாங்க. அவங்க 100 வயசுக்கு மேலே வாழ்ந்தாங்க. தன்னுடைய வயோதிக காலத்திலும் நூல் சுற்றி அதை உழைத்து அதிலேருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை எடுத்து தனக்கும் தான் குடும்பத்துக்கும் ஹதியாக்களும் கொடுத்துட்டு இருப்பாங்களாம். இப்போ உழைப்பின் உன்னதத்தை இஸ்லாத்தை போன்று வேறு எங்கேயும் சொல்லலை. ஹலாலாக சம்பாதிங்க, நல்லா சம்பாதிங்கிறது மார்க்கம். ஏன்னா பொருளாதாரம் நல்லதுங்குது, நல்லதுன்னா உங்களுக்கும் நல்லது, உங்களால் பிற விதத்துக்கு நல்லது. அதனால் ஹலாலாக சம்பாதிக்கிறது என்னென்ன ரூபம்லாம் உண்டோ அதை எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்துங்கன்றது. அதை சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, தாவூத் நபி கையால் உடைச்சி சாப்பிட்டாரு. ஹஸரத் ரசூலுல்லாஹ் மட்டுமல்ல, ஹஸரத் ரசூலுல்லாஹ் தாவூத் நபி பற்றி இன்னும் ஒரு செய்தி சொன்னாங்க. நம்ம நோக்கிற நோம்புலேயே ரொம்ப சிறப்பான நோம்பு என்ன தெரியுமா? தாவூத் நபி வச்ச நோம்பு தான். நம்ம எல்லாரும் இரவு தொழுகிறோம். இப்போ ரமதான் வந்துடுச்சு, பிந்தின பத்தில் எல்லாரும் தொழுவோம் இரவு தொழுகை. இரவு தொழுகையிலேயே சிறந்த தொழுகை யார் தொழுது தெரியுமா? தாவூத் நபி தொழுகை தான் நாங்கள் ரசூலுல்லாஹ். ஹதீஸிலே வந்திருக்கிறது, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான நோன்பு தாவூத் நபியினுடைய நோன்பு. என்ன சொல்கிறீங்க நபி? ஆமாம், ஒரு நாள் நோன்பு வைப்பாங்க, ஒரு நாள் நோன்பு விட்டுருவாங்க, ஒரு நாள் நோன்பு வைப்பாங்க, ஒரு நாள் நோன்பு விட்டுருவாங்க. நீங்கள் எல்லாம் பார்க்குறத பார்த்தா இதாங்க பிடிச்ச தொழுகை, மாதம் ஒரு மாதம் இருக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்கேன்ற மாதிரி தோணுது. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை முன் வச்சு சொன்னாங்க. சஹாபாக்கள் மாதம் முழுக்க நோன்பு வைக்கணுமான்னு கேட்டாங்க. அப்படிலாம் செய்யக்கூடாது, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வச்ச மாதிரி நோன்பு வைங்க, ஒரு நாள் வச்சுக்கங்க, ஒரு நாள் விட்டுக்குங்க. உங்கள் உடம்புக்கு நீங்கள் ஹக்கு இருக்குல்ல, செய்யணுமில்ல, உங்கள் குடும்பத்துக்குன்னு ஹக்கு இருக்குல்ல, உரிமை இருக்குல்ல, செய்யணுமில்ல, உங்கள் உழைப்பு இருக்குல்ல, அதெல்லாம் மீறியாக இபாதத்தில் ஈடுபடுறது அப்படின்னு தடுத்தாங்க. அதை கவனித்து நம்ம இதை பார்க்கணும். அதே மாதிரி இரவு தொழுகைங்கிறது, அதில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இரவை 6ஆக பிரித்துக் கொள்வார்கள். 6ஆக பிரித்துக் கொள்வார்கள். உதாரணம் சொல்கிறேன், 6 மணி நேரம் உறக்கத்திற்கு என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த 6 மணி நேரத்தில் சரியாக அரை பகுதி தூங்குவார்கள். அப்படின்னா 3 மணி நேரம் தூங்குவாங்க. அந்த 6இல் 3இல் ஒரு பகுதி, 6இல் 3இல் 1 எத்தனைங்க? 2. 6இல் 3இல் 1ங்கிறது 1/3ங்கிறது 2 மணி நேரம் தானே. 2 மணி நேரம் இபாதத் செய்வாங்க. மறுபடியும் என்ன செய்வாங்க? அந்த 6இல் 1ங்கிறது 1 மணி நேரம், 1 மணி நேரம் உறங்குவாங்க. அப்போ முன்னாடி அந்த பகுதியை ஒரு பகுதியை தூங்குவாங்க, இடையில எந்திரிச்சு தொழுவாங்க, மறுபடியும் உறங்கிக்குவாங்க. அப்போ தஹஜ்ஜத் தொழுதுட்டு கொஞ்ச நேரம் தூங்குறது நபிமாவுடைய சுன்னத்து. தஹஜ்ஜத் தொழுதுட்டு தூங்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத் தொழுதுட்டு ஃபஜர் பாங் சொல்கிற வரைய பள்ளிவாசல் அப்படி நீட்டி படுத்திருப்பாங்க. பள்ளிவாசல் நடுசில் இல்லை, ஒரு ஓரத்தில் கொஞ்சம் கண்ணசர்வான். அது ஒரு சுன்னத், நபிமாவுடைய சுன்னத். ஆக இந்த தொழுகை தான், இப்படியான நேரத்தில் தொழக்கூடிய தஹஜ்ஜத் தொழுகை தான், இரவு தொழுகை தான் சிறந்தது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பற்றி இப்படி நிறைய செய்திகள் இருக்குது. இதுக்கு அடுத்து தாவூத் நபி அரசராக இருந்து பல தீர்ப்புகளை வழங்கினாங்க. அவங்களுக்கு பிள்ளை எல்லாம் கொடுப்பானல்ல, சாலமன், சுலைமான் சொல்கிறோமே, அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாமும் அரசராக இருந்தாங்க. இவங்க ஒரு ஏரியாவுக்கு, ஒரு ஊருக்கு அரசர்னா, சுலைமான் நபி உலகத்துக்கே அரசர். உலகத்தை ஆண்ட 4 பெரும் அரசர்களிலே ஒருவர் அதில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அந்த சுலைமான் நபியோடும் தாவூத் அலைஹிஸ்ஸலாமோடும் சேர்ந்து இணைந்த எக்கச்சக்கமான செய்திகள் வரலாறு சொல்லுகிறது. இன்னும் ரொம்ப குறுகிய நாட்கள் தான் இருக்கின்றதுனால நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் தாவூத் நபியை பற்றி, அவங்களுடைய அரசாட்சி எப்படி இருந்தது அப்படின்றத பற்றியும், அதுக்கடுத்து தொடர்ச்சியாக சுலைமான் நபி எப்படியான ஆட்சியை கொடுத்தாங்க, அவங்க வரலாற்றில் வரக்கூடிய ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன. இன்னைக்கு சாலமன் சர்ச்சுன்னு சொல்கிறான் இல்லையா? இன்னைக்கு இஸ்ரேலில் போனீங்கன்னா சாலமன் சர்ச்சுன்றான். எதை சொல்கிறான்னா பைத்துல் முகத்தஸ் தான் சொல்கிறான். பைத்துல் முகத்தஸ் யார் கட்டினது அப்படின்னா ரெனோவேஷன் பண்ணாங்க ஹஸரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அது குறித்தெல்லாம் எப்படி பண்ணாங்க, சுவாரஸ்யமான கதைகள் எல்லாம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதையெல்லாம் குறித்து இன்ஷா அல்லாஹ் நாளை பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் மிகச்சிறந்த அருளை, நல்ல ஈமானிய நெஞ்சுரத்தை அல்லாஹ் இந்த நபிமார்களின் வரலாற்று சரிதையின் மூலமாக நம் யாவருக்கும் வழங்குவானாக. ஆமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு வியாழக்கிழமை, யாசீன் மட்டும் ஓதிடலாம்.